மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வேளச்சேரி பகுதியில் தற்போதைய நிலை குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கிருத்திகா. மழை வெள்ளம் முடிந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாகி இருக்கிற இந்த சூழ்நிலையில் சென்னை கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டு வருது நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். நாம் தற்போது வேளச்சேரியில் இருக்க பாலாஜி நகர் பகுதியில் இருக்கும். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கு அதிகமான காலி மனைகள் இருக்குது. வீடுகளோ மற்ற கட்டிடங்களோ கட்டப்படாத காலி மனைகள் நிறைய இடங்களில் இருக்குது. இந்த இடங்களில் மழையின் போது ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக தேங்கின தண்ணி இன்னமும் கூட இங்கே தேங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தண்ணீரின் காரணமாக இந்த பகுதியில் அதிக அளவில் நோய் தொற்று இருக்கிறதா இந்த பகுதி மக்கள் குறிப்பிடுறாங்க. அதிலும் குறிப்பாக இந்த தண்ணீர் கிட்டத்தட்ட 20 நாட்களாக இந்த பகுதியில் இருக்கு. இந்த நகரை பொறுத்த வரைக்கும் இதை சுற்றி பல இடங்கள்லையும் இது போன்ற தண்ணீர் தேக்கம்ன்றது இருக்கு. இதனால குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ரொம்ப விரைவாக நோய் தொற்று ஏற்படுறது அவங்க குறிப்பிடுறாங்க. இங்க இருக்கிற கொசுக்கள் கடிக்கிறது மூலமா சாதாரண வியாதிகளையும் தாண்டி மலேரியா போன்ற முக்கியமான வியாதிகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் பலரும் இந்த நோய் தொற்றுல பாதிக்கப்பட்டிருக்கிறதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. அதே போன்று இந்த பகுதியில் இருக்கிற சாலைகள் ரொம்பவும் மோசமான சூழ்நிலையில இருக்கு. இந்த பகுதியில் இருக்க சாலைகளை பொறுத்த வரைக்கும் அதிக இடங்கள்ல குண்டும் குழியுமாக இருக்கு. காரணம் இங்கு தண்ணீர் அதிகப்படியாக கிட்டத்தட்ட 8 அடி வரைக்கும் வந்ததுனால இந்த சாலைகள் தண்ணீர்ல அரிச்சிட்டு போயிட்டதாகவும் அதனால இங்க மண் சாலைகள் தான் இப்போதைக்கு வரைக்கும் போட்டப்பட்டிருக்கு. இந்த சாலைகள்ல வாகனங்களை இருசக்கர வாகனங்களை கூட பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குன்னு இந்த மக்கள் குறிப்பிடுறாங்க. இந்த பகுதியை சுற்றி இருக்கின்ற பல இடங்கள்லையும் சாலைகள்ன்றது சரியான முறையில் இல்லை. வாகனங்கள் செல்றதுக்கோ நடந்து செல்வதற்கு கூட மக்கள் கஷ்டப்படுறதா குறிப்பிடுறாங்க. அதனால இந்த பகுதியில் இருக்க இந்த தண்ணீரை வெளியேற்றுவதன் மூலியமா வியாதிகள் குறையும்னும் அதே மாதிரி மக்கள் சென்று வருவதற்கு ஏதுவாக இந்த சாலைகளை விரைவாக சீரமைச்சு தரணும். இந்த 2 முக்கிய கோரிக்கைகளையும் தொடர்ந்து அவங்க மாநகராட்சி கிட்ட வைத்து வருவதாகவும் மாநகராட்சியினர் விரைவாக இந்த கோரிக்கைகளை சரி செய்து தரணும் அப்படிங்கிறதும் இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.